பிரிவினையை தூண்டி இந்துக்களின் வேதனை களமாக தமிழகத்தை திமுக மாற்றுகிறதுன்னு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து அவங்க வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழக சட்ட அமைச்சர் ரகுபதி தமிழர்கள் வேறு இந்துக்கள் வேறு என்ற பொருள்பட வேற்றுமையை விதைத்துக் கொண்டிருக்கிறார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வளர்த்ததுதான் இந்த தமிழ்னோ, அண்ணா வளர்த்தது தமிழல்லனோ குறிப்பிட்டுள்ள தமிழிசை, தமிழையும் இந்து மதத்தையும் ஆன்மீகத்தையும் பிரித்து பார்க்க முடியாது எனவும் எடுத்துரைச்சிருக்காங்க. அரசியல் லாபத்திற்காக முருகனையும் இந்து மதத்தையும் பிரிக்கும் இந்த சூழ்ச்சியை தமிழக மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என தமிழிசை கூறியிருக்காங்க. தமிழகத்தை பாஜக இந்துத்துவ பரிசோதனை களமாக மாற்றுகிறதுன்னு என்ற பொய்யான குற்றச்சாட்டை சொல்கிறார்கள்னோ, 2026 திமுக பெறப்போகும் தோல்விக்கு பின்பு அவர்கள் சந்திக்கும் காலம் வேதனை காலமாக இருக்கும் என்பது உறுதினு தமிழிசை தெரிவிச்சிருக்காங்க.